ஞாயிறன்று தொடங்குகிறது ரமலான் நோன்பு. தமிழகத்தின் பல பகுதிகளில் பிறை தென்பட்டதால் தலைமை ஹாஜி அறிவிப்பு. நுரையீரல் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸின் உடல்நிலையில் முன்னேற்றம். காஃபி குடிப்பதாகவும் செய்தித்தாள் படிப்பதாகவும் வாட்டிகன் தகவல். தமிழ்நாட்டின் நலனை எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். அண்ணா அறிவாலயத்தில் நடந்த முதல்வர் பிறந்தநாள் விழாவில் உறுதிமொழி. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது. மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. மறுவரையறையில் தமிழகத்தின் தொகுதிகள் குறைந்தால் ஏற்க முடியாது. பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மேல்முறையீட்டு மனு திங்கட்கிழமையன்று விசாரணை. நடிகை பாலியல் வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மனுவை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். சீமான் வீட்டு பணியாளர்கள் அமல்ராஜ் மற்றும் சுபாகருக்கு ஜாமீன் வழங்கியது சோழிங்கநல்லூர் நீதிமன்றம். சம்மனை கிழித்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கைது செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு ஜாமீன். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் புத்தன்துறையில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழப்பு. 4வரின் குடும்பத்தினருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. திருவள்ளூரில் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களை குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறையினர். பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்ற திரைப்பட இயக்குனர் கோபி நயினார். பட்டியலின மக்களை மனிதர்களாக மதிக்காவிட்டால் தேர்தலில் தோற்பது உறுதி. திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் ஆவேசம். சென்னையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 6 மண்டலங்களின் பெயர்கள் வெளியீடு. மாநகராட்சி மண்டலங்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. (2024) உலக அளவில் விமான விபத்துக்கள் அதிகரிப்பு. விமானிகளின் தவறே 53 விழுக்காடு விபத்துக்களுக்கு காரணம் என ஆய்வறிக்கையில் தகவல். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட வழித்தடத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள். முல்லை தோட்டம் மற்றும் பூந்தமல்லி பணிமனைக்கு இடையே கிரேட் செப்பரேட்டர் அமைக்கும் பணி நிறைவு. வாகனங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்திய பொருட்கள் பல நாடுகளுக்கு பரவி அனைத்து இடங்களிலும் நிறைந்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லியில் மணிப்பூர் விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை. மாநிலத்தில் நிலவும் சூழல் குறித்து ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் கேட்டறிந்த அமித்ஷா.
ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. வீடுகளை சூழ்ந்து 1 அடிக்கும் மேல் பனி படர்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உத்தராகண்டின் பத்ரிநாத் அருகே திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கிய தொழிலாளர்கள் 49 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 5 பேரை மீட்கும் பணி தீவிரம். பனிச்சரிவு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்ட உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தபடி ஹெலிகாப்டரில் ஆய்வு. $6,471 கோடி மதிப்புள்ள 2,000 ரூபாய் தாள்கள் இன்னும் மக்களிடம் புழக்கத்தில் உள்ளன. ரிசர்வ் வங்கி தகவல். மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் 1,200 மக்கள் நலத்திட்டங்களில் 1,100 திட்டங்கள் பயனாளிகளுக்கு நேரடியாக நிதி தரும் வகையில் மாற்றம். இடைத்தரகர்கள் மூலம் பணம் பறிக்கப்படாமல் பயனாளிகளுக்கு முழு பலன் செல்வதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். புதன், சனி உள்பட 7 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சந்தித்ததை கண்டு வியந்த பார்வையாளர்கள். மார்ச் 5ஆம் தேதி வரை வெறும் கண்களில் காண முடியும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை முகத்திற்கு நேராகவே கடுமையாக விமர்சித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரம் குறித்து பேசிய போது வாக்குவாதம். If you didn't have our military equipment, this war would have been over. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country, that's back to you, far more than a lot of people said they should have. உக்ரைன் அமெரிக்க அதிபர்களுக்கு இடையிலான வாக்குவாதத்தின் போது தலையில் கை வைத்துக் கொண்ட உக்ரைன் தூதர் நிலைமை கையை மீறி சென்று விட்டதை உணர்ந்து கொண்டு செய்வதறியாமல் தவிப்பு. That was with a guy named Biden who was not a smart person. That was your president. It was your president. Excuse me. That was with Osama who gave you a sheet. அதிபர் ட்ரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் நன்றி தெரிவித்த ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கு நீடித்த அமைதியை தேவை என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. நிலைமையை மோசமாக மாற்றியதற்கு உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி மன்னிப்பு கேட்க வேண்டும். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தல்.
ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் தாக்காமல் விட்டதே அதிசயம். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா கருத்து. உக்ரைனுக்கு கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு. உக்ரைனுக்கு உதவி, ரஷ்யாவுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதே நமது கடமை என சமூக வலைதளங்களில் பதிவு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனான சந்திப்பிற்கு பிறகு பிரிட்டன் வந்தடைந்தார் உக்ரைன் அதிபர். லண்டன் விமான நிலையத்திற்கு வந்திறங்கி காரில் புறப்பட்ட ஜெலன்ஸ்கி. பிரபல பாடகி ஸ்ரேயா கோஷலின் எக்ஸ் தள கணக்கு முடக்கம். கணக்கை மீட்க முயற்சித்து வருவதாக தகவல். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்க அணி. இங்கிலாந்தை வீழ்த்தி பி பிரிவில் முதலிடம் பிடித்தது. மொனாக்கோ மகளிர் செஸ் கிராண்ட் பிரிக்ஸ் தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் 2ஆம் இடம். உலக ராபிட் செஸ் வெற்றியை தொடர்ந்து அசத்திய கோனரு ஹம்பி. எழுபத்தி 2வது பிறந்த நாளையொட்டி அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முழக்கம். ஹிந்தி திணிப்பு கூடாது, இருமொழி கொள்கையை தொடர வேண்டும் என்பதே தனது பிறந்த நாள் செய்தி. கோபாலபுரம் இல்லத்தில் தாயார் தயாளு அம்மாளிடம் ஆசி பெற்ற பின்னர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னிலையில் நான் தெளிவாக குறித்து பேசியிருக்கிறேன். மாநிலத்தில் சுயாட்சி வேணும், குறிப்பா இன்றைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும், இருமொழி கொள்கை தான் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லாத ஒரு பிரச்சனையை பேசுறாரு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் அதை பற்றிலாம் கவலைப்படல. என்னுடைய கவலைகள் எல்லாம் நாட்டை பற்றி தான், மாநிலத்தை பற்றி தான், மாநிலத்துக்கு உரிமையை நம்ம பெற வேண்டும் என்பதை பற்றி தான் கவலைப்படலாம். சரி, இல்லாத பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மத்திய அரசு சார்பாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படி டீலிமிட்டேஷன்ல நாங்க வந்து எதை பத்தியுமே இல்லாத பிரச்சனை சொல்லும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல அவசியமே இல்லையே. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். பிறந்த நாளையொட்டி மாணவர்களுக்கு சாக்லேட் அளித்தும் மகிழ்ச்சி. முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி பிறந்த நாள் வாழ்த்து. தமிழில் கையெழுத்திட்டு முதல்வருக்கு வாழ்த்து கூறினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. நாடாளுமன்றம் செல்ல ஆசை இல்லை என்று சொல்லவில்லை என வைகோ மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என மதிமுக உறுப்பினர்கள் விரும்புவதாக துரை வைகோ பேட்டி. மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியோ அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லலையே, அதை பற்றி தெரியாதுன்னு சொன்னேன். நான் அங்கே ஒழிக்கப்பட வேண்டிய குரல் தலைவர் வைகோவின் குரல்,
அதற்குண்டான வாய்ப்பை திராவிட முன்னேற்றக் கழகமும் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையுடன் மதிமுக தொண்டர்கள் இருக்கின்றார்கள். நேற்றிரவு சீமான் அளித்த வாக்குமூலத்தை நடிகையின் வாக்குமூலத்துடன் ஒப்பிடும் பணியில் காவல்துறையினர் மும்முரம். தேவைப்பட்டால் மீண்டும் சீமானை அழைத்து விசாரணை நடத்தப்படும் என தகவல். வேப்பனஹள்ளியில் அனுமதியின்றி நடைபெற்ற எருது விடும் விழா. காளை முட்டித் தள்ளியதில் முதியவர் உயிரிழப்பு. பன்ருட்டி அருகே சாலையை மறித்து அடுப்பு பற்ற வைத்து சமைக்கும் போராட்டத்தில் மக்கள். வீட்டுமனை பட்டா வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. அரியலூர் ரயில் நிலையத்தில் பயணியிடமிருந்து 77,11,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். பணத்தை எடுத்து வந்த இளைஞரிடம் விசாரணை நடத்தி வரும் வருமான வரித்துறையினர். நெல்லை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. அம்பாசமுத்திரத்தில் அறுவடைக்கு தயாரான நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். இந்தியாவில் அதிக வெப்பநிலை மாதம் என்ற மோசமான சாதனையை படைத்துள்ளது இந்த பிப்ரவரி மாதம். சுமார் 125 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு. சத்தீஸ்கரில் 2 நக்சலைட்டுகளை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர். சுக்மா மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் நடந்த தேடுதல் வேட்டையின் போது நடவடிக்கை. கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிருக்கு மத்தியில் தற்காப்பு கலை பயிற்சி. ஜம்மு காஷ்மீரில் சிறுவர் சிறுமியருக்கு பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள். Up, down, up, down, 6, 10, 11, 12, 13, 14, 15, 10, front, 1, 2, 5, 6, 7, 2, 3, 4. மேற்கு வங்காளத்தில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்யும் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள். வெளிமாநில போலி வாக்காளர்கள் மூலம் முறைகேடு செய்ய திட்டம் என மம்தா குற்றம் சாட்டிய நிலையில் நடவடிக்கை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ₹5.50 அதிகரித்து 1965 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என அறிவிப்பு. உக்ரைனின் 3 மாவட்டங்களில் மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல். ட்ரோன்களை வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். தென்கொரியாவில் தகுதி நீக்கப்பட்ட அதிபர் யூன் சுக் யோலுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம். அதிபர் தகுதி நீக்க வழக்கில் விரைவில் தீர்ப்பு வெளியாக உள்ளதால் தலைநகரில் பதற்றம். உள்நாட்டு மற்றும் சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள நாட்டு மக்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். தென்கொரிய நாட்டின் தேசிய தின விழா கொண்டாட்டத்தின் போது தற்காலிக அதிபர் சோய் சாங் மாக் பேச்சு.
விமானங்களில் பேட்டரிகள் மற்றும் பவர் பேங்குகளை எடுத்துக்கொண்டு பயணிக்க பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடு. விமான விபத்துக்கள் ஏற்படாமல் தவிர்க்க தென்கொரிய விமான நிறுவனங்கள் நடவடிக்கை. ஜப்பானின் உஃபுனாட்டோ பகுதியில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீ. ஹெலிகாப்டர் உதவியுடன் தீ பரவுவதை கட்டுப்படுத்த போராடும் தீயணைப்பு படையினர். தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் கோலாகலமாக நடைபெற்ற வருடாந்திர கார்னிவல் அணிவகுப்பு விழா. ரியோ டி ஜெனீரோ நகரின் பிரதான சாலைகளில் பலவிதமான உடைகளை அணிந்து கொண்டு நடனமாடி சென்ற கலைஞர்கள். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் அமைப்பு புதிதாக அரசியல் கட்சி தொடக்கம். தேசிய குடிமக்கள் கட்சி என்ற பெயரில் உதயமானது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் ஞாயிறன்று நியூசிலாந்து அணியை எதிர்கொள்ளும் இந்தியா. கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு ஓய்வு அளிக்கப்படலாம் என தகவல். கேரளாவிற்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் சதம் விளாசினார் விதர்பா அணி கேப்டன் கருண் நாயர். 200 ரன்களுக்கு மேல் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் விதர்பா. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து பட்லர் விலகல். சாம்பியன்ஸ் கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியதை அடுத்து அறிவிப்பு. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் நூர் அகமதுவுக்கு எதிரான ரன் அவுட் வேண்டாம் என கூறிய ஆஸ்திரேலிய கேப்டன். இணையதளத்தில் வீடியோ பகிர்ந்து ஸ்டீவ் ஸ்மித்தை பாராட்டும் ரசிகர்கள்.